வெற்றி தமிழா மற்றும் கோ வெங்கடசுவாமி நாயுடு கல்லூரி கோவில்பட்டி இணைந்து இன்று விழிப்புணர்வு முகாம் நடத்தி கொண்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு முகாமில் வரவேற்புரை வழங்கிய திருமதி டாக்டர் பி உமாதேவி அவர்களுக்கும், தலைமை உரை வழங்கிய டாக்டர் பி மகேந்திரன் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய டாக்டர் ஜி வெங்கடாசலபதி அவர்களுக்கும் மற்றும் எனது அருமை நண்பர் திருப்பதி வெங்கடசாமி மாநில கணக்காய்வர் மகாராஷ்டிரா அவர்களுக்கும், மேலும் இங்கு வருகை புரிந்திருக்கும் திரு பழனிசாமி இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் தென்னிந்தியா அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தின் கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பாலாஜி சரவணன் அவர்களுக்கும், மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரு ஆல்பர்ட் பெர்னாண்டோ அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டிருக்கும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று இந்த விழிப்புணர்வு முகாம் ஏன் நடத்த வேண்டும்? அதுவும் சனிக்கிழமை ஒரு வாரிசோ இல்லை ஒரு துணிவோ போக வேண்டிய நேரத்தில் கூப்பிட்டு வச்சுட்டு உங்களை எதுக்கு இவனுங்க பேசுகிறானுங்க அப்படின்னு யோசிச்சிங்களா? யூபிஎஸ்சின்னா தெரியுமா? யூபிஎஸ்சி யாரோ சொல்லுங்கள். யூபிஎஸ்சின்னா என்ன? சொல்லுப்பா சொல்லு. வேறு யாராவது அந்த பக்கம் சொல்லுங்கள். யூபிஎஸ்சின்னா என்னன்னு சரியாக சொல்லுங்கள். ஒரு ஆள் எல்லோரும் சொல்லக்கூடாது. ஏன் நான் எதுக்கு கூட்டமாக கத்துறோம், எதுக்கு தனியாக பேசுகிறோங்கிறதுக்கு அதுக்கு காரணத்தை சொல்கிறேன். யாரோ ஒரு ஆள் சொல்லுங்கள். யூனியன் சரிம்மா. எஸ்எஸ்சி யாராவது கேள்விப்பட்டீங்களா? எஸ்எஸ்சி என்ன சொல்கிறாங்க? எஸ்எஸ்சி யாரோ ஒரு ஆள் சொல்லுங்கள். கூட்டத்தை சொல்லக்கூடாது. யாரோ ஒரு ஆள் சொல்லுங்கள். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி. அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க, நீங்கள் காலையில் வந்தீங்க, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இன்றைக்கி பயிற்சி நடக்க போகுது. பயிற்சியில் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறோம். இதில் உங்களுக்கும் நேரம் முக்கியம், எங்களுக்கும் நேரம் முக்கியம். சரியா? எல்லாருமே பல்வேறு பணிகளுக்கு இடையில் எங்களுடைய பணி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்கு வந்திருக்கோம். இது ஒரு உரையாடல் நிகழ்ச்சி. இதுக்கு எதுக்கு வந்திருக்கோங்கிறத அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு மாநில அளவில் வேலை பார்க்குற ஒரு மாநில கணக்காய்வாளர் ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு மாவட்ட அதிகாரி வந்திருக்காங்க, நானும் வந்திருக்கேன். எல்லாமே பல்வேறு சிரமங்களுக்கு இடையே வந்திருக்கோம். அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்தீங்க, இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு வெளில போகிறப்ப ஒரு 2 நிமிடமாவது நீங்கள் யோசிச்சுட்டு போகணும். நம்ம இன்றைக்கி எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு போகணும். அது இல்லாமல் யாரும் போகக்கூடாது. சரியா? இன்றைக்கி இங்கே வந்தீங்க, உங்களுடைய நேரம், எனர்ஜி, எங்களுடைய நேரம் எல்லாமே செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உன்னிப்பாக கேட்டுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்குங்க. கேட்டுட்டு வெளில போகிறப்ப இதெல்லாம் எதுக்கு இன்றைக்கி வந்தோம் அப்படின்னு ஒரு மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்படணும். அந்த சஞ்சலம் இல்லாமல் ஏற்படாமல் போனீங்கன்னா திருப்பி இதை பற்றி வரவே வராதிங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியே வராதிங்க. இன்றைக்கி வெளில போகிறப்ப ஒரு 2 நிமிடம் நீங்கள் யோசிக்கணும். சரியா? இந்த போட்டித் தேர்வு, அதாவது போட்டித் தேர்வுங்கிறது போட்டித் தேர்வு தமிழக அரசு நடத்துது, ஒன்றிய அரசு நடத்துது, ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனங்கள் நடத்துது, தனியார் துறை நிறுவனங்கள் நடத்துது, வெளிநாடுகள் நடத்துது. கல்விக்கு போட்டித் தேர்வு, எல்லா இடத்துலையும் போட்டித் தேர்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் போட்டித் தேர்வுக்குன்னு நான் சொல்லாமல் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி எப்படி பெறுவது, அதற்கான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது இது 4வது கல்லூரி இன்றைக்கி நடக்குது. வெற்றி தமிழா நிகழ்ச்சி 4வது கல்லூரி நடக்குது. அரியலூரில் ஆரம்பித்து மதுரை போய் திண்டுக்கல் போயிட்டு அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இங்கே நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் நடத்துகிறது எல்லாமே மிகவும் பின்தங்கிய பகுதியில் நடத்துகிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாமே கலைக்கல்லூரியில் வந்துருக்கீங்க. கலைக்கல்லூரியில் வரப்போ முன்னாடியே நமக்கு என்னென்னா ஒரு முத்திரை குத்திருப்பாங்க. என்ன முத்திரை குத்திருப்பாங்க? நம்மளால் எதுவும் முடியல,
மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கல, பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைக்கல, மற்ற கல்லூரியில் இடம் கிடைக்கல, அதனால் நம்ம கலை கல்லூரிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி யாருக்கும் நினைவு இருக்கா? அப்படி யாருக்கும் ஞாபகம் இருக்கா? அப்படின்னு நினைக்கிறீங்களா? தப்பு இல்லை. ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள், இதில் என்ன இருக்கு? நினைக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் எதுக்குன்னு சொல்ல வரேன்னா, உங்களுடைய காலகட்டத்தில் திருப்பதி முன்னாடி பேசினார் அவர், சிப்பிப்பாறை நான் முன்னாடி வந்திருக்கேன், கோவில்பட்டி வந்திருக்கேன், எனக்கெல்லாம் இது பழக்கமான பகுதி தான். நான் படித்தது வந்து இங்கே கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் தான் படித்தேன். கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சரியா? வல்லநாடு பக்கத்தில் இருக்குது. வல்லநாடு, ஸ்ரீவைகுண்டம் 2 இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கல்லூரி. அப்போ நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் அந்த கல்லூரியில் வந்து எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கம் கிடையாது, பெரிய சிறந்த வகுப்பறைகள் கிடையாது, போக்குவரத்து வசதிகள் கிடையாது. பக்கத்தில் இருந்து சுடுகாடு இருந்தது. தேர்வு எழுதுனது தென்னை மரத்தை கீழே உட்காந்து தேர்வு எழுதணும். தென்னை மரத்தை கீழே உட்காந்து தேர்வு எழுதணும். ஒன்று. இதே நிலைமை தான் எங்களுடைய பள்ளிக்காலங்களையும் பார்த்தீங்கன்னா, பள்ளிக்காலங்கள்லையும் உங்களுக்கு இப்போ நல்ல பள்ளியில் படிச்சிருப்பாங்க, உங்களுக்கு சிறந்த பள்ளி இருந்திருக்கும். பள்ளியில் கட்டட கழிவறை வசதியெல்லாம் இருக்கும். நாங்கள் படித்த பள்ளியில் கழிவறை வசதியெல்லாம் கிடையாது. கூரை கொட்டகை, கீழே மண் தரை, குடிக்க தண்ணீர் வசதி இருக்க, ஒரு பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆசிரியர்கள் நல்லா இருந்தாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை விட சிறந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. நாங்கள் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடியோ 25 வருடத்துக்கு முன்னாடியோ படித்த பள்ளிகளை விட, கல்லூரிகளை விட, போக்குவரத்து வசதிகளை விட, தொழில்நுட்ப வசதிகளை விட இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இவ்வளவு இருந்தும் இன்றைக்கி வந்து தமிழகத்திலிருந்து ஒரு பெரிய அளவில், ஒரு பெரிய சாதனை புரிகிற அளவுக்கு யாரும் மக்கள் வராங்கன்னா வரல, மாணவர்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம். அப்போ யோசித்து பார்க்குறப்ப என்னென்னா, எனக்கு தெரிஞ்சது வந்து நம்மள்கிட்ட உழைப்பு குறைஞ்சி போயிட்டு தான் தோணுது. உழைப்பு வந்து உழைக்கிற திறன் இல்லாமல் போயிடுச்சு. உழைக்கிறதுக்கு மனதளவில் நம்ம தயாராக இல்லை. இப்போ அந்த மாதிரியான இப்போ இதில் வந்திருக்கிறது யாருமே வந்து எல்லாமே முதல்நிலை பட்டதாரிகள் தான். இவ்வளோ உயரம் வந்திருக்காங்க இல்லையா. அவர் பாலாஜி சரவணன் எடுத்துட்டாலும் சரி, பழனிசாமி எடுத்துட்டாலும் சரி, திருப்பதி வெங்கடசாமி எடுத்தாலும் சரி, ஆல்பர்ட் சார் எடுத்தாலும். ஆல்பர்ட் வந்து 20 வருஷம் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு அங்கேருந்து விட்டு வந்திருக்காரு. இப்போ நான் இது என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே முதல்நிலை பட்டதாரிகள். முதல்நிலை பட்டதாரினா அவங்க அப்பா அம்மா எல்லாமே வந்து, என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் முதல்ல வந்து ஒரு, எங்கள் அப்பா விவசாயி, அவங்க அப்பா அம்மா ஆசிரியர்களாக இருந்திருக்கலாம், இல்லை கூலி தொழிலாளியாக இருந்திருக்கலாம். இப்போ இங்கே வந்திருக்கிற பாதி பேர் வந்து உங்கள் அப்பா அம்மா கூலி தொழிலாளியாக இருக்கலாம், தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யலாம், ஒரு தள்ளுவண்டி தள்ளிட்டு போயிடலாம், இல்லை பருத்தி ஆலையில் வேலை செய்யலாம், இல்லை விவசாய கூலியாக இருக்கலாம் இல்லையா, இருக்காங்க இல்லையா. ஆனால் நாங்களும் அந்த நிலைமையிலே தான் இருந்தோம். ஆனால் எங்களால் இவ்வளவு தூரத்துக்கு வர முடியும்னா எங்களுடைய உழைப்பு. அப்போ நீங்களும் அந்த மாதிரி உழைக்கணும், அந்த உழைப்பை கற்றுக்கணும். அப்படி உழைச்சிங்கன்னா உங்களாலேயும் இவ்வளோ உயரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரோம். ஒன்று. ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து அப்போ வழிகாட்டலை. அந்த ரெண்டாவது இந்த நிகழ்ச்சி நடத்துகிற முக்கியமான நோக்கம் என்னென்னா, இப்போ நாங்கள் ஐஏஎஸ் எழுதுகிறப்போ அவர் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸில் போகிறதுக்கோ, இல்லை அவர் பாலாஜி சரவணன் வந்து அவர் டெல்லியில் வேலை பார்த்துட்டு வந்தவர், இவங்க எல்லாமே போகிறது வந்து எங்களுக்கு யாரும் எங்களுக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு போனது யாரும் கிடையாது. 12வது முடிச்சது இதை படி, கல்லூரி முடித்தது இதை படி, அதுக்கப்புறம் போட்டித் தேர்வு எழுது அப்படின்னு யாருமே எங்களுக்கு வழிகாட்டினது கிடையாது. நாங்கள்லாம் கள்ளிக்காட்டு செடினா உங்களுக்கு தெரியும். கள்ளிக்காட்டு இதிகாசம் படிச்சிட்டிங்களா? கள்ளிக்காட்டு செடினா தெரியும். மழை பெஞ்சா துளிர்க்கும், இல்லைன்னா அப்படியே உயிரை பிடிச்சி கையில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல்லேருந்து வந்தவங்க. எங்களுக்கு யாரும் வழிகாட்டலை. அந்த வழிகாட்டாமல் போனதால் ஒரு 20 வயசில் செய்ய வேண்டிய ஒரு சாதனைங்கிறது என்னது? எந்த வயதில் எதை படிக்கணுமோ. இப்போ 10வது வந்து 15 வயசுக்குள்ளே முடிக்கணும், அதுதான் சாதனை. 10வது வந்து 25வது வயசில் எழுதுகிற சாதனை கிடையாது இல்லையா. அந்த வழிகாட்டுதல் எங்களுக்கு கிடையாது. அதனால் 20 வயசில் வாங்க வேண்டிய சிவில் சர்வீஸை நாங்கள் 30 வயசில் 31 வயசில் வாங்கினோம். நான் சிவில் சர்வீஸ் மட்டும் சொல்ல, எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும். அந்த வழிகாட்டுதல் கொடுத்தா, நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுல பல பேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா, ஒரு இடத்துல சின்ன பொறி தட்டுச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு பெரிய இலக்கை நோக்கி போகலாம். அப்போ இதில் முதல்ல சொன்னது வந்து உங்களுடைய பெற்றோர்கள் வந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் நிலையில் இருக்கலாம், மற்ற எந்த நிலையில் வேணாலும் மோசமான இருக்கலாம். அது எதுவுமே வந்து இங்கே தடை கிடையாது முன்னேறத்துக்கு. ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி சூழலில் தான் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வழிகாட்டாமல் இருந்து நாங்களாம் முயற்சி பண்ணி அடிபட்டு வந்தோம்.
ஆனால் அந்த மாதிரியான விபத்துகள் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த வழிகாட்டுதலால் நீங்கள் மேலே வரணும் அப்படிங்கிறத நாங்கள் இதை பேசுகிறோம். இது 4வது கல்லூரி பேசுகிறோம், மிகவும் பின்தங்கிய பகுதியில் பேசுகிறோம். இப்படி பேசுகிறப்ப அடுத்தது இன்னொன்று எதுக்குன்னா, இதை ஏன் உங்கள்கிட்ட பேசணும்? இதை ஏன் உங்கள்கிட்ட பேசணும்? வேறு யார்கிட்ட பேசலாம் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் போய் பேசுகிறோம், கல்லூரியில் பேசுகிறோம். எதுக்கு உங்கள்கிட்ட பேசுனா, இந்த நாடு, இந்த வீடு, இந்த மண், காற்று எல்லாமே, இந்த எதிர்காலம் எல்லாமே உங்களை நம்பி தான் இருக்குது. உங்களுக்கான எதிர்காலம் தான். இப்போ நீங்கள் செய்ய போகிறது வந்து எங்களுக்கு எதுவும் செய்ய போகிறல. எங்களுக்கு எல்லாமே 45-50 கடந்துட்டோம். இப்போ வந்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி கட்டமைச்சிக்கிறது, அதுதான் முக்கியம். அதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசுகிறோம். உங்களுடைய எதிர்காலங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றினீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லா இருந்தால் ஊர் நல்லாயிருக்கும். ஊர் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். அதுதான் சரியா? இதில் வந்து நீங்கள் செஞ்சு எங்களுக்கு எதுவும் கொடுக்கணும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக கட்டமைத்து கொண்டால் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். இதில் வந்து சில பேருக்கு வந்து இப்போ என்னென்னா ஒரு சந்தேகம் வரும். என்னடா எல்லாம் வரவன் எல்லாம் பேசுகிறாங்க, திடீர்னு ஐஏஎஸ் ஆகணுங்கிறாங்க, திடீர்னு ஐபிஎஸ் ஆகணுங்கிறாங்க, திடீர்னு ஜட்ஜ் ஆகணுங்கிறாங்க, பெரிய தலைவர், அரசியல் தலைவர் ஆகணுங்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு, ஆனால் அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி யாரும் பேசுறது கிடையாது. சரியா? இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூழல் மாதிரி, உங்களுக்கு எந்த மாதிரியான பெற்றோர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி தான் எங்களுடைய பெற்றோர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான சூழல் இப்போ இருக்கோ அதே மாதிரி சூழல் தான் எங்களுக்கு இருந்தது. ஆனால் எங்களை விட உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகம், உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் அதிகம், உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த வாய்ப்புகள் இருந்தும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் மேலே எதிர்பார்க்குற அளவுக்கு வரமாட்டேங்கிறீங்க. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்கள் சரியாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலைன்னா நாளைய தமிழகம் நல்ல தமிழகமாக இருண்ட தமிழகமாக போயிடும். அப்போ உங்களுடைய வெற்றி தான் இந்த தமிழகத்துடைய வெற்றியாக இருக்க முடியும், இந்த நாட்டோடைய வெற்றியாக இருக்க முடியும். அதுக்கு தான் நாங்கள் பேசுகிறோம். இப்போ இந்த கல்லூரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி நல்லா கொடுத்துட்டாங்க. உங்கள் பெற்றோர்களும் நிறைய உங்களை படிக்க வைக்கணும், கஷ்டப்பட்ட படிக்க வைக்கணும் அனுப்பிச்சிடுறாங்க. கல்லூரியிலேருந்து இது கூலி வேலை செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் பணத்தை கட்டி, கல்லூரிக்கு பணத்தை கட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அரசும் உதவி செய்து, படிக்கிறதுக்கான வேண்டிய உதவிகள் எல்லாமே அரசும் முழுவதும் செய்து, ஆசிரியர்களும் சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்படி ஆசிரியர்கள் இல்லைனாலும் படிப்பதற்கான வசதிகள் இருக்குது, புத்தகங்கள் இருக்குது, வலைதளங்கள் இருக்குது. ஆனால் இவ்வளவு இருந்தும் கடைசியில் என்ன ஆகணும்? அந்த ஒரு சமூகம் வெற்றி பெறணும் என்ன வேணும்? உங்களுடைய உழைப்பு வேணும். அதாவது இந்த சமூகம் வந்து இந்த இளைஞர்களை நம்பி இருக்கு. உங்களை நம்பி இருக்கப்ப மற்ற எல்லா அடிப்படை வசதிகளும் எல்லாமே சரியாக இருக்குது. அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சரியாக இருக்குது, பெற்றோர்கள் சரியாக இருக்காங்க, ஆசிரியர்கள் சரியாக இருக்குது, அரசு சரியாக இருக்குது. ஆனால் சரியாக இருக்க வேண்டியது யார்? யாருமா சரியாக இருக்கணும்? நீங்கள் தானே? ஏன் சொல்லுங்கள், வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? யோசிங்க. இந்த சமூகம் முன்னேறினா, இந்த நாடு முன்னேறினா நீங்கள் சரியாக இருக்கணும். நீங்கள் சரியாக இருந்தால் தானே இருக்க முடியும். அதுக்காக தான் கேட்டேன். இதில் வந்திருக்கவங்க எல்லாமே பாதி பேர் வாரிசும் பார்த்துருப்பீங்க. வாரிசு பார்த்துட்டீங்களா? எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? ஒன்றும் இல்லை பாஸ், நம்ம உரையாடுறது தான். ஒன்றும் இல்லை, நான் பொண்ணு பின்னிக்கு நான் ஒன்று உங்களுக்கு என்ன தேர்வு வைக்க போகிறதில்ல, தேர்வு வச்சு ஒன்று மதிப்பெண் போட போகிறதில்ல. வாரிசு பார்த்துட்டிங்களா? துணிவு பார்த்துட்டிங்களா? சந்தோஷமா, மகிழ்ச்சி. அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு கையை தூக்குறாங்க, நீங்கள் யாரும் கையை தூக்க மாட்டேங்கிறீங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய எண்ணம் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா 24 மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய சின்ன வாழ்க்கை குறிப்பிலேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் வந்து 7வது வரைக்கும் கிராமத்தை தான் படித்தேன். சரியா? இங்கே எல்லாமே நீங்கள் வந்தப்போ கையை தூக்க சொன்னப்போ கையை தூக்குனீங்க. ஒரு 70% கிராமத்துலேருந்து வரீங்க. நானும் கிராமத்து பள்ளியில் தான் படித்தேன். 7வது வரைக்கும் ஏபிசிடி தெரியாது 7வது வரைக்கும். அப்போ 3வது தான் ஆங்கிலம் சொல்லி தருவாங்க. அங்கேருந்து இன்னொரு பள்ளிக்கு போகிறப்ப ஏபிசிடி தான் எழுத சொன்னாங்க. அது எழுத தெரியல, ஆனால் கஷ்டப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. திருப்பி 9வது படிச்சுட்டு 10வது போனேன். 10வது இன்னொரு பள்ளிக்கூடம் போனப்போ அதே பிரச்சனை. 12வது 11வது 12வது படிக்கிறப்ப நானும் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற கனவுல தான் படித்தேன். மருத்துவர் ஆகணும், நானும் கிராமத்துலேருந்து தான் வரேன், நானும் வந்து மருத்துவர் ஆகணும் அப்படி தான் நினச்சி படித்தேன். இல்லை நிறைய பேர் நீங்கள் நினச்சிருக்கலாம், 12வது படிக்கிறப்ப வந்து நம்ம மருத்துவர் ஆகணும், இல்லை பொறியியலாளர் ஆகணும், இல்லை வேறு ஏதாவது போகணும் அப்படிலாம் நினச்சிருப்பீங்க. சரியா? ஆனால் மருத்துவர் ஆக முடியல. கடைசியில் வேளாண் கல்லூரியில் வந்து சேர்ந்தேன்.
வேளாண் கல்லூரி கிள்ளிக்குளத்தில் வந்து சேர்ந்தேன். கிள்ளிக்குளத்தில் சேர்ந்தப்போ 4 வருஷம் படித்தேன். 4 வருஷம் படிக்கிறப்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். வறுமை இருந்தது. வறுமைனா மாதம் பணம் கட்ட முடியாது. விவசாயம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மாதம் பணம் கட்ட முடியாது. உங்களுக்கு இன்றைக்கி பண வசதி கொஞ்சம் வசதியாக கூட இருக்கலாம். அப்பா அம்மா நல்லா கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம். ஆனால் அவங்க பின்னாடி எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி பணம் கொடுக்குறாங்களோ அதை யோசித்து நீங்கள் செலவு பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.